டுன் டடாங். பேசுறா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். மைக் இருந்தா சக்கியா இருக்கணும். அவ்வளவுதான். எங்க வந்திருக்கோம்னா கொல்லிமலையில டீ கடையில இருக்கிறோம். கொல்லிமலையே இன்னும் ஏறல. சாரி அடிவாரத்துல இருக்கிறோம். இதுக்கு மேல ஏறோம். மேல போயிட்டு வீடியோ போடுறோம். காத்துருங்க. இதான் எங்க அண்ணன். எல்லாத்தையும் சொல்லுங்க. இதான் எங்க அண்ணன். எல்லாத்துக்கும் தூணே இவருதான். இப்படிதான் எங்க முதல்ல பேக் போன். ஆனா எனக்கு இல்ல. ஆனா ஹெல்மெட் எடுத்துக்கிட்டீங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கிளம்புறோம். இப்படி இருக்கட்டும். ஐபோனு ட்ரைபாட் போனா போகும். பேக விட்டுறாத. 700 ரூபா பேக். ஓகே பேசலாமா? நாங்க வந்து கொல்லிமலை இப்பதான் அடிவாரத்துல இருக்கிறோம். இன்னும் கரெக்டா ஒரு 20 நிமிஷம் வருமா? நாங்க அங்க போய் உங்களுக்கு வீடியோ போடுறோம். என்ன இப்ப வீடியோ போடுறோம். ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். சாரி மாமா கேட்டா இல்லன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க சேனல்ல இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரமாட்டேங்குது. அதுக்கு பதிலா என்ன சொல்லுவாரு? பூப்பா இன்னும் போனுக்குள்ள பூந்து கோப்பா. கீழ இருக்க பெல் பட்டன் அழுத்து. திருமலையை காணோம். வாய்ஸ் உள்ள பூந்து கோப்போ. வாய்ஸ் கேட்காதே. சொல்லுங்க. இவர்தான் எங்க கேமராமேன். பட் இவருக்கு இப்போதைக்கு வேலை இல்ல. ட்ரைபாட் இருக்க வரைக்கும். இவரு மிகப்பெரிய ரைடர். பட் மேப்க்கு பார்க்க தெரியாது. டீம்ல பாதி ஆக்டர் மிஸ். அதையும் சொல்லி இவரு எங்க டீம்ல இருக்கிற 4 பேர் தான். மத்தவங்க ஆவாதவனுங்க. அப்படிலாம் இல்ல. இவர் திருமலை ஆப்சென்ட். அவ்வளவுதான். இவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே கடினமாக இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வண்டி எடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை சப்ஸ்கிரைப் गाइस. நான் அழகா இருக்கேன்ல அண்ணே? கொந்தளிச்சாதீங்க அண்ணே. பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். இல்லடா இப்ப இது யூஸ் பண்ணிருக்கேன். என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிருக்கேன். மாய்ஸ்சரைஸ் போட்டு சன்ஸ்கிரீன் இப்போ கொஞ்சம் ஸ்மூத் ஆயிடுச்சு. இல்ல எனக்கு கண்ணாடி போட்டுருக்கோம். அப்படி தெரியுதா? செம்மையா பண்றோம். அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்து 4 பேர் ஹெல்மெட் எடுத்து மாட்டேன். போன் வாங்கிட்டு அப்புறம் பேசலாம். வெல்கம் டு வி ஆர் தி பாய்ஸ். ஒரு சூற காத்து ஊர பார்த்து போகுது மனசு. வெல்கம் டு சேனல் போடுங்கண்ணா. வி ஆர் தி பாய்ஸ். வெல்கம் டு வி ஆர் தி பாய்ஸ். யூ சாரி இந்த லோகோ சிம்பிள் பண்ண மாதிரி இனி vlogs கர்மோ ஸ்பைடர்மேன் மாதிரி. வெல்கம் டு மின்வெளி நாயகா. வெல்கம் டு வி ஆர் தி பாய்ஸ். வெல்கம் டு என்ன சிம்பிள்னே சொல்ல மாட்டேன். ஸ்பைடர்மேன். வெல்கம் டு வி ஆர் தி பாய்ஸ். சொல்லுங்க இப்ப எங்க வந்திருக்கோம்? நாங்க வந்து இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா படி பரவாயில்ல படி. இப்ப நான் என்ன உட சொல்றது? நம்ம வாய்ஸ் கொடுத்துருக்கோம். எங்க பிரதர்? ஸ்ரீ நாச்சியம்மன் கோவில். ஸ்ரீ நாச்சியம்மன் கோவில் திருக்கோவில். இது வந்து கொல்லிமலையில ஏறுற போது ஃபர்ஸ்ட் ஒரு 67வது பெண்ல இருக்கு गाइस. 70 ஆமா 67 இருந்தா 67 பெண்டோ வந்துட்டான். 77 பெண்டா 27 67 என்ன நினைக்கிறேன். 67 திருமலா அது எத்தனை பெண் நாங்க போறோம் போட்டு இயற்கை மூலமா எங்க அண்ணன் சீமா சொல்லிருக்காரு. இயற்கைக்கு மூலம்னா இப்ப எங்களுக்கு எல்லாம் மூலம் வராதா? லைட்டா இருக்கு எங்களுக்கு. அதை விட என்ன டாபிக்கா எதை பத்தி பேசி गाइस ஐஸ்வன்மா பாருங்க गाइस. வேணுமாடா இதெல்லாம் பண்ணோம். ஆதி காலத்துல குழந்தையில இருந்துச்சுனா ஏற நீ வீட இங்க வீட இக்கடா கொண்டு போயிட்டு பிரேமா இல்ல லைட்டா நவுத்து கேமரா திருப்ப. ஓகே சார். போன் என்ன டைம் ஆர்டர் பண்ணோம். வாங்க गाइस. இதுக்கு மேல எங்களை யாராலுமே தடுக்க முடியாது गाइस. சரி சொல்லுங்கப்பா. எங்க வந்துறேன்னு சொல்லு. கொல்லிமலையில இருக்கிறோம். ஒரு 67வது பெண்ல இருக்கும். 67வது பெண்ல நான் போனா கேமராமேன் அங்க போங்க. கோயில் காமிங்க போங்க. போடா 67 பின்னாடி இருக்கு பாருங்க கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. எது வேணாலும்
திருப்பி வந்தா தான் நாங்களே இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறோம். ஓகே போய் உள்ள காமிக்க தானப்பா சொன்னோம். சொல்லு பஸ் வேற நிக்குது. ஏதோ பிரியாணி செய்றாங்க போல. சொல்லுங்கப்பா. பிரியாணி செய்றாங்க போல. நான் சாப்பிட்டு இங்கே சாப்பிடலாம்னு நினைக்கிறோம். கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குறாங்க என்னன்னு போயிட்டு வரும்போது சாப்பிட்டுக்கலாம். போய் வரும்போது அந்த வழியில இறங்கலாம். இன்னொரு ரூட்ல இது அந்த வழியில இவ்வளவு பெண்டெல்லாம் இல்ல, ஒரே ரோடு மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 பெண்டு ஒரு கண்டி வலி. ஒரு வீடியோ எடுக்கும். கைஸ் இருங்க கைஸ் இருக்கோம். பிள்ளைங்க வர பஸ்ரா. கைஸ் கைஸ் பாருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். கொஞ்சம் அப்பப்போ வளருவேன், அது மட்டும் கண்டுக்காதீங்க. கேட்டுக்க. கட் 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 சர்ப்ரைஸ். என்னப்பா ஈக்கோ வருது பசவாசனா. நாமக்கல் முட்டை போகுது கைஸ். எல்லா வண்டியுமே இந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டு தான் வண்டி எடுக்கிறாங்க. எனக்கே தெரியாது இங்க ஒரு கோயில் இருக்குன்னு. ஸ்ரீ நாச்சி அம்மன் கோவிலா. ஃபர்ஸ்ட் சொல்லிமலையிலே ஏறும்போது ஃபர்ஸ்ட் கோயிலே இதுதான். ஃபர்ஸ்ட் கோயிலா? ஃபர்ஸ்ட் கோயில் இதுதான். ஃபர்ஸ்டா? நான் கூட பஸ்ட்னு இல்ல ரெசார்ட் போர்டிங் அதான் நானும் பார்த்தேன். அந்த இது இருக்கு, ஃபயர் கேம்ப்லாம் இருக்கு. கண்டிப்பாக போய் குடிக்கலாம். இந்த பக்கம் ரூட்டு போய் உள்ள இந்த நாட்கள் வந்து ஆடியோ செட் இமாலயன்ல இருக்குது. அப்படி கொண்டு வருது சைலன்ஸ் எதாவது மாத்திருப்போம் போல. ஹலோ சித்தப்பா எங்க போன் பண்ணும்போது ஒரு அளவு சொல்லுங்க. ஹலோ 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 கரி ஹலோ ஹலோ என்னடா கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா? இந்த பாட்டு காப்பி போடுவாங்க, விட மாட்டாங்க. அந்த கிறிஸ்தனிக்ஸ் கூட ஏதாவது காலில் விழுந்தா விட்டுருவாரு தலைவர். நம்பால அவர் அதனால வச்சுக்கோங்க யூஸ் பண்ண விட்டுருவாரு. அவர் என்ன மியூசிக் டைரக்டரா? யாருமே இவன் மட்டும் பார்க்கணும். எல்லாம் வெளியூர் பண்ணிட்டு ஒன்றுனா அல்லோ அல்லோ டேப்பு நான் வரீங்களா இல்லையா? அப்படியே வந்துருங்க. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் தேவா. இந்த டைலாக் வச்சுக்கிறோம். பேசுகிறேன் கைஸ் என்ன கொல்லிமலை. கொல்லிமலத்துல நாங்க இருக்கிறோம். கொஞ்சம் மழை அதிகமா இருக்குங்க. யாரு மலம்? கொல்லிமலை நாங்கெல்லாம் பாட்டு பாட போறோம். லைக் போடுங்க. அம்மா அதுக்கப்புறம் பேசு. ஆன் பண்ணியாச்சு. பேசு. எங்க இருக்கிறோம்னா இப்ப வந்து நம்ம வந்து போட்டிங் போக போறோம். போட்டிங் போற வழியில போட்டிங் போற வழியில இருக்கு. போற வழியில நாங்க இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா கொல்லிமலையில பாருங்க, இங்க என்ன இருக்கு. பேர் மாத்தி சொல்லணும். கொல்லிமலம். போர்டு போட்டிருப்பாங்க. அந்த போர்டு படிக்காதீங்க யாரும், ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்களுக்கும். என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியல गाइस. உள்ள வாப்பா, கேமரா உள்ள வாப்பா. என்ன டீம் என்ன மேட்ச் தெரியல. என்ன போட்டுருக்காங்க அதே காணோம்டா. गाइस இங்க வந்து என்னென்ன இருக்காமா? இல்ல கறதெல்லாம் இருக்காமா? சேலம் இங்க பாக்குற ஆளை காணோம். 50 கிலோமீட்டர், நாமக்கல் 50, அத்தூர் 74, துறையூர் 77. வாங்க गाइस நம்ம போட்டுக்கு போலாம். வாங்க போட்டுக்கு போலாம். गाइस நாங்க இப்ப எங்க இருக்கறோம்னா ஆயில் மசாஜ்ல இருக்கோம். கொல்லிமலையில ஆயில் மசாஜ். கொல்லிமலை ஆயில் மசாஜ். கொபுல் மலை. இப்ப நாங்க வந்து கொல்லிமலை இல்ல புரியல. நாங்க வந்து இப்ப எங்க போறோம்னா இப்ப வந்து போட் ஹவுஸ் போறோம். கொல்லிமலையில சொல்லிட்டேன்.
அத்த விஷயம் கண்டென்ட். இப்போ வந்து நாங்க கொல்லிமலைக்கு வந்தோம். ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம்னு வழியே தெரியாம வந்தோம். இவர் வந்து ஆல்ரெடி ஒரு ரைடு போயிருக்காரு. எங்க போயிருக்கீங்க? எங்க சொல்லுங்க. பாத யாத்திரை போயிட்டு ஊருக்கு பைக்ல போயிருந்தீங்க. ஊருக்கு வயநாடு. உங்களை நம்பி தானே உங்க மேப் வந்து நீங்க போட்டுக்கோங்க தம்பி, நீங்க தான் கேப்டன் சொல்லி உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தோம். அதை நீங்க ஒழுங்கா பயன்படுத்தி என்ன பண்ணீங்க சொல்லுங்க. ஐயா நான் வந்து வண்டியில நல்ல சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப பாம்புகார பத்தியா சொல்லுங்க சொல்லுங்க. இல்லங்க ஐயா அது வந்து வேகமா வந்ததுனால இன்னும் கீழே ரூட்டு காமிச்சிச்சு பாலத்து கீழே போய் போறது. எனக்கு தெரியும். இப்ப என்னடா பாலத்துக்கு கீழே போகாம போறானே அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம் பக்கம் போல அப்படின்னு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அனுப்பிக்கிட்டு வரும். ஆனா நாங்க வந்து கிராமத்துக்குள்ள பயங்கரமா மயில். சரி இப்ப வந்து நாங்க போட் ஹவுஸ்க்கு போறோம். கொல்லிமலைக்கு வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, இங்க என்னென்ன இருக்கணும்னு தெரியல. இப்பதான் ஒரு போர்டை பார்த்தோம். இப்போ வந்து போட் ஹவுஸ் போறோம், ஜாலி பண்றோம். சரி சொல்றோம். உனக்கு பார்த்தேன், நீ எப்ப பேசுறேன். போட் ஹவுஸ் போறோம், போட்டு ஓட்டுறோம். அவ்வளவுதான் போட்டு ஓட்டுறோம். அண்ணன் எப்படி இப்ப ஒரு வாரத்துல ஜெயிலுக்கு போயிருவாரு. வீடியோ எடுக்கிற மேல பசங்க அடிக்கிறேன். ஓகே அடுத்த செய்திகளுக்காக சுகுமார். போச்சு நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி ஒரு டேம் கட்டிக்கிறாங்க. சாரி गाइस. எங்க இப்போ வந்து நம்ம வந்து இன்விசிபிள் டேம் பார்க்க போறோம். வாங்க. இதெல்லாம் தவிர்த்துறணும். இது 1984ல கட்டினதுன்னு நினைக்கிறேன். வெயில் அதிகமா இருக்கு गाइस. வேற ஒண்ணும் லாக் வச்சுக்காதீங்க. என்ன தவறு இல்லடா गाइस. அவருக்கு அப்படி ஒரு அண்ணன் சொன்னாரு, நீங்க வேணும்னா நீங்க என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு 1900 கட்டினா 97 தவறான நியூஸ் வரப்போ கட்டுரை கறி தான் வீடியோ காய்ஸ். 2 காளை மாடு வருது காய்ஸ். நம்ம எப்படி தப்பிக்க போறது தான் காய்ஸ் மேட்ரு. சரிங்களாமா மாடு வந்துட்டோம். ஆனா இப்ப இதுலதான் வாய்ஸ் கேட்கணும். சரி நீ கேட்ட வயல் பர்கரி இங்க இருக்கு. அப்படி இருக்கு. அந்த சிட்டிலே இருந்துட்டு வயல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. நாங்களும் விவசாயம் போட்டோ ஷூட் எடுத்துட்டு சவுண்ட் அப்படித்தான்டா அது. பேசவும் முடியாது, பேசினாலும் கேட்காது. இல்ல வேற வண்டி இருக்குதான்னு பாக்கலாம். கறி நெருப்பு மாதிரி கறி ரைஸ். அதெல்லாம் முக்கியம் ஒரே வீட்டுல செத்துறோம் ரைஸ். ஹெல்மெட் போட்டது அவ்வளவுதான். நான் தானே சாவான். நீ ஏன் மறந்துறியாடா? நாய் வேணா வாடா. நல்லா இருக்கு गाइस. நாங்க போட்டோ சொல்லிட்டோம். பாருங்க தண்ணி பாருங்க. தண்ணி காமியா கொல்லிமலைனா ஒரு நம்ம ஏதோ நம்ம பேய் பிசாசுன்னு கொஞ்சம் ஐப்பு கொடுத்து இந்த மாதிரி இடம்லாம் இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கொல்லிமலை வந்து இந்த மாதிரி வெயில் டைம்ல பிளான் பண்ணாதீங்க. யாராவது வெயில் சொல்றோம். வெயில் செத்துட்டே இருக்கும். வெயில் இல்ல போக போக வெயில் அடிக்குது. கூலிங் டைம் இருக்குன்னு வந்தா லைட் கூலிங் தான் இருக்கு. 24 கூலிங் ஆகும்னு நினைக்கிறாரு. ஜாலியா இருக்கும். கூலிங்கா இருந்தா வெயில் அடிக்க மாட்டேங்குதானா? அழுகுற வெயில் அடிச்சா அது எல்லாத்துக்குமே இருக்கு. எனக்கெல்லாம் இல்லையா? எனக்கும் இல்லையா? கான்செப்ட்ல போனோம்னா இவரு பெரிய புடுங்கி ஹெல்மெட் கழட்டாம பேச மாட்டாரு. அது அரை ஹெல்மெட்டு. எதுக்குதான் வரீங்க? ஓகே ஓகே சரி போதும் மாதிரி. நாங்க இப்போ போட்டிங் போறோம். எங்க அம்மா ஜாக்கெட் ரைட் ஜாக்கெட் ரெண்டா ஜாக்கெட்னா அது போனாம இறங்காதீங்க. சேஃப்டி இல்ல. சம்பவம் பண்ண கூட்டாரானுங்க. செத்து போறோம். அவ்வளவுதான் முடிஞ்சு போங்க. சோனி முடிஞ்சு गाइस. இடிக்குதுடா गाइस. இங்க பாருங்க பாறையில இடிச்சு டைட்டானிக் மாதிரி நாங்க முழுக போறோம் गाइस. நீங்க அங்க போயிடலாம். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் நீந்தி போயிருவேன். எனக்கும் தெரியும். சரி गाइस. நாங்க வந்து கொல்லிமலையில வந்து இப்ப ஒரே ஒரு போட் ஹவுஸ் தான் இருக்கு. அந்த போட் ஹவுஸ் நாங்க வந்திருக்கோம். சிம்பிளா இருக்கும். ஓகே 50 ரூபாய்க்கு ஒர்த்து தான். 50 ரூபாய்க்கு ஒர்த்து தானா? எங்க அக்கௌண்டன்ட் சொல்லிட்டாரு. முன்னாடி வந்து கேமராமேன் ஓட்டிட்டு இருக்காரு. இந்த கருப்பு கலர் டிஷர்ட் தான் கேமராமேனு. எங்களால முடியல. இவர் தான் எங்களோட கேமியாரோட வார்த்தா கோவில் என்ன பேட் பேட்
கேனப்பன் எனக்கு வந்து என்னால இங்க 2 பேரும் ஓட்ட முடியாது. எனக்கு வந்து இடுப்பு, எங்க அண்ணனுக்கு வந்து காலு. நீங்க ஒரு நாளா ஓட்டி விடுங்க வேணாம்ப்பா, நீ விடுங்கப்பா, நானே சரிங்க. அந்த நெல்லு அங்க போய் நான் பேசுங்கடா. நான் தான் உங்க ஜீவா. சிவகுரு அண்ணா அங்க லேண்ட் பண்ணிடலாமாண்ணே? இல்லை அங்க போயிடலாம். பண்ண லேண்ட் அங்க டைட்டானிக் மேல உள்ள இறங்க சாப்பிடிச்சு விட்டு பாருங்க गाइस. நிஜமா இடிச்சுன்னு பெருக்குனே. ஆனா இப்ப இடிக்குதானே போறது? இதுதான் எங்களோட பைலட். நான் வந்து கோபைலட். பொறுமையா பிடிச்சுப்பா. லேண்ட் தானே பண்ண போறோம். வெற்றி. அது ரிவர்ஸ்ல போவார தை. ரிவர்ஸ் அடுத்த நீ விட்டுருங்க. ஓகே, ஒரு சேஃபான இடத்துல வந்து நிக்கிறோம். गाइस தப்பா சொல்றாங்க गाइस. நாங்க போட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நான் ரங்கா ஜோக் கட்டுறீங்க. என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்க எல்லாரும்? 26 பெஸ்ட் காமெடி. சரி ஓகே. இப்போ ஆஃப் பண்ணிட்டு கண்டெக்ட் பண்ணலாமா? என்னடா பண்றீங்க? நல்ல மாட்டேன். என்னடா டிரைவர் நீங்க? வண்டி ஓடுறதா? ஏய் இருடா. நீ எங்கடா போய் இடிச்சு கவுடறா? இருடா சொல்ற. ஏய் ஒரு நிமிஷம்டா. ஒரு நிமிஷம்டா. வளைஞ்சிட்டு இரு. இன்னும் ரொம்ப வருஷம். ரிவர்ஸ் சொல்றப்ப. ரிவர்ஸ். அஸ்காகுது. கதையே ஆகுது. இது என்ன கதை? ஏய் ஃப்ரண்ட் ஓட. என்னாச்சு? இடிக்க போகுதுடா. என்ன கல்லு போங்க. இறங்கி பாருண்ணா சொன்னா. இறங்கி ஒரு வேலை இருக்கு புரியா? போட்டு நின்னா நடுவில் இறங்கி தரணும். ஒரு விஷயத்த ஏதோ 4-5 பேசுங்க. அதான் இங்க வந்தா போட்டிங் போலாம். வெயில் அடிக்கும். வெயில் டைம்ல வராதீங்க. அதுவும் இல்லாம எங்களை மாதிரி லைஃப் ஜாக்கெட் போடாம வராதீங்க. அதுல எங்க டீம்ல ஒருத்தருக்கு நீச்சல் தெரியாது. அவர்தான். அவன் கண்ணீர் ரஞ்சினி போச்சு. நீங்களும் காசு போட்டு ஒட்டிருங்க. அலங்கார பந்தலிலே இவரு லைஃப் ஜாக்கெட்டோட வாங்க. செத்துருவாரு. இவரோட வண்டி எனக்கு தான். அது ஓகே இல்ல? அதான் நீங்க வர மாதிரி இருந்தா எங்க லைஃப் ஜாக்கெட் போட்டு வாங்க. சேஃபா ஓட்டுங்க. உங்களால அழுத்த முடிஞ்சா மட்டும் அழுத்துங்க. முடியலன்னா பின்னாடி உக்காந்துட்டு வாங்க. இல்ல அப்படி இல்ல. அதான் வந்தா நல்லா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் கூட்டு வரலாம். குழந்தைங்க இல்லங்க, சிங்கிளா வாங்க. கல்யாணம்லாம் வராதீங்க. வந்து பாக்குற அளவுக்கு கூட கோயில் வேணா இருக்காங்க. போகும்போது உங்களுக்கு காமிக்கிறோம் நல்ல கோயில். அப்படி அவங்களுக்கு அடுத்த ஸ்பாட் அங்க கூட்டு போறோம். நீங்க யாரை கல்யாணம் பண்ணீங்கன்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒரு தலையில மட்டும் ஒரு தேவையில்லாம நல்ல விஷயம். சரி ஓகே. ஆனா வெயில் ரொம்ப இருக்கு. வெயில் இல்லாத டைம்ல வாங்க. என்னடா கல்யாணம் பண்றோம்னு ஆசைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்க போனது மைய எடுத்து போயிட்டு தலையில ஒரு அப்பப்புங்க. பொந்துக்கு போய் நான் புரியல. நான் கோயிலுங்கிறேன். இல்ல எங்க போய் பொந்துல போய் பூசுனா புரியல. பிடிச்ச பொண்ணு இருக்கு டைம்ல வராதீங்க. நாங்க வந்து மாட்டிக்கிட்டோம். அந்த அளவு வெயில் நம்ம ஊர்ல அடிக்கிற அளவு வெயில் ஓகே தான். நான் டெய்லி வெயில சுத்திட்டு இருக்கிறதுனால எனக்கு அப்படி வெயில தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் இல்ல. அப்படிதான் ஒரு டைம் நல்லா மே மாசம் வெயிலுக்கு அதுக்கு சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போயிட்டு மெரினா பீச்சுக்கு தான் போனேன். அதுக்கப்புறம் உலகத்துல அந்த வெயில வேற எங்கேயுமே நான் பார்த்தேன். சிக்க வெயில் அங்கெல்லாம் போனேன். சைனாலாம் என்னன்னா வருது வெயிலுங்க. சைனா அந்த மாதிரிலாம். சைனாலும் வெயிலா? வெயிலா? -4 டிகிரில இருக்குப்பா சைனாலாம். நம்ம கண்டென்ட் இங்க வந்தா போட்டிங்க்கு ஒரு ஆளுக்கு 50 rupees வாங்குறாங்க. 50 ரூபாய். 50 rupees வாங்குறாங்க. போட்டு கொடுத்துட்றாங்க. நீங்களே போற மாதிரி தான் இருக்கு. கால் மணி நேரம் டைம் தராங்க. கூட்டம் இல்லைன்னா நீங்க ஓட்டலாம். ஒன்றும் பிரச்சனை ஃப்ரீயா ஓட்டலாம். கேட்க மாட்டாங்களா? யாராவது வந்தானுங்கன்னா தான் போட்டு கொண்டுவாங்க அப்படின்னு. அதனால நீங்க ஃப்ரீயா ஜாலியா வந்து ஓட்டிட்டு போலாம். எங்களுக்கு பின்னாடி ஒரு போட்ல ஒரு அக்கா நின்று இருக்காங்க. அக்கா எப்ப கவுருன்னு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்குதான் காத்துன்னு அக்கா வந்துச்சுன்னா அம்மாவை அப்படியே தூக்கிதான் ரீல்ஸ் எல்லாம் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ இது பண்ணோம்னா சும்மா ஜாலி கோசரம். ஐயா கூட்டம் வேற வருதுங்க ஐயா. பாருங்க ஐயா. அவனதான் கூப்பிட்டுக்கிறாருண்ணா. நாங்க எதுக்கோசரம் வீடியோ போறோம். கூப்பிட்டாங்க. யாரை கூப்பிடுறாங்க? வந்துடுறேன். ஓகேண்ணா. கைஸ் நாங்க எதுக்கோசரம் போடுறோம்னா வீடியோ
சும்மா ஜாலிக்கோசரம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வளர்ற பசங்க. விஜேஸ் vlogs தான். ஆமா என்னோட இன்ஸ்பிரேஷன் விஜய் சித்து அதெல்லாம் தவறாம பார்த்துருவேன். இந்த வீடியோ அந்த அண்ணா அவர் பார்த்தாருன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. போற போக்குல இன்னும் ஒரு வாரம் ஒரு வருஷம் கழிச்சு அவரு வீடியோ வந்தாலும் வரலாம். வாய்ப்பு இருக்கு. இல்லப்பா கேமரா ரோல் பண்றதுக்கு வீடியோ பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்குறதுக்கே வாய்ப்பு இல்லை அங்க. ஒரு ஆசை தான், சும்மா ஜாலியா பேசுவோம். இல்ல நடக்கதான் போகுது. சின்ன வயசுல டாக்டர் ஆக போறோம், போலீஸ் ஆக போறோம், அப்படியே சுத்திட்டு இருக்கிறேன்னா அந்த மாதிரி தான். அவ்வளவுதான். நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. போலாண்டா. சரி உங்களை அடுத்த வந்து நம்ம வந்து ஒரு கோயில் போறோம் guys. கொல்லிமலையிலே ஃபேமஸான கோயில். மையா இருக்கே வேணும்னா சொல்லுங்க. ஆனா எங்களுக்கு அந்த கோயிலுக்கு வழி தெரியாது. அந்த கோயிலுக்கு இப்போ நாங்க போறோம். போய் கண்டுபிடிச்சிட்டு நாங்க உங்களை கூப்பிடுறோம். தகுடு மாதிரி தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகுட்டுல வந்து நம்ம தகுடு மாதிரி தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகுட்டுல வந்து நம்ம தகுடு மாதிரி இல்லப்பா, தகுடு செம்பு தகுடு தராங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தகுட்டுல வந்து நம்மளுக்கு பிடிச்ச நமக்கு என்ன ஒரு ஆசை நிறைவேறணும் அதெல்லாம் நம்ம கொடுத்தோம் எழுதி அதை நம்ம எழுதி கட்டினோம்னா அந்த கிளிப்லாம் நாங்க சைட்ல ஆட் பண்றோம். அதை நீங்க அப்ப பாப்பீங்க. சைட்ல வீடியோ சென்டர்ல ஆட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்க பாப்பீங்க. அது வந்து நீங்க எழுதி கட்டினீங்கன்னா எப்படியா பாட்டா இதா இருந்தாலும் அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம இங்க கீழே இருந்து ஏறும் போது அப்படியா மாட்டோம்னு எதை வேணாலும் எழுதக்கூடாது. இது நடக்கணும். இப்போ வந்து இவனுக்கு வந்து கல்யாணம் ஆகணும், இன்னும் ஒரு வருஷம் கல்யாணம் ஆகும் போது அப்படியே எழுதி வச்சா சாமியே பார்த்துட்டு ஆவாது அப்படின்றோம். மோட்டிவேஷனா பேசலாம் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கு. யார் கொல்லிமலை வரைக்கும் கம்பல்சரி எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு வந்துருப்பாங்க. கீழே வரும்போதே அப்படி இல்லைன்னா கொல்லிப்போ அந்த கிளிப்பையும் உங்களுக்கு ஆட் பண்றோம். அந்த கீழே வரும்போது ஒரு வேர்ல வந்து கோழி எல்லாம் குத்தி விடுறாங்க. அதுதான் விடுறாங்க. ஆனா குத்தி தானே விடுறாங்க. ஆமா சுத்தி விடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்து போய் அறுத்து சாப்பிடுறாங்க. வேர்ல தானே குத்துறாங்க. வேர்ல குத்தி விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உயிரோட குத்துறாங்க. அது என்ன எடுத்துன்னு தெரியல. எழுதிட்டு வந்து எழுதி அது வந்து இப்ப நீ வந்து எனக்கு ஆப்பனண்டா இருக்கீங்க. நீ எனக்கு ஆப்பனண்டா இருந்து நீ நாசமா போட்டு எடுத்து சொரு இருக்கும். ஆமா நம்ம வந்து வேணுமே மாதிரி வாண்டடாலாம் சொல்லக்கூடாது. ஒரு வேண்டிய இவனால நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதே மாதிரி மை தராங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமிட்டு இருந்து எடுக்க அந்த மையும் வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாம சத்தமா பேசுறா. சத்தமா தானே பேசுறாங்க. அதுவும் இல்லாம ஏதோ ட்ரெஸ் மாதிரி வச்சு பொம்மை மாதிரி ரெடி பண்ணி தலைக்கு பதிலாக பூசணிக்காவை சொல்லி வச்சிருக்காங்க. அது ஓகே. இத்துடன் விளையாட்டு செய்தி முடிவு. நாங்கள் மீதி அப்புறம் பேசலாம். கைஸ் இதுக்கு முன்னாடி ஒரு கோயில் நீங்க பார்த்துருப்பீங்க, எட்டுக்கை அம்மன். அந்த கோயில் வந்து கொல்லிமலையிலே பயங்கர ஃபேமஸான கோயில். அந்த சாமிக்கு இன்னொரு பேர் இருக்கு, கொல்லிப்பாவைன்ட்டு. ஆமாடா. இதெல்லாம் எப்ப கேட்டீங்க? டேய் யாரு கொல்லிப்பாவைன்னு ஒரு சாமி இருக்குண்டா. அங்க நம்ம ஃபுல்லா பார்க்கும்போது எட்டுக்கை அம்மன் இருக்கும். நம்மளுக்கு அது அப்படியே சாமியோட பேர் வந்து கொல்லிப்பாவை. அவர் தெரிஞ்சோட்டி ஆமானுங்கிறேன். ஏண்டா அங்கே கோயிலே போட்டு இருந்தாங்களே என்ன? எட்டுக்கை அம்மன் அது மட்டும் தான் பார்க்குறாங்க. நீ பாத்தியா இல்லையா? அதான் நீங்களே கூப்பிட்டு காமிச்சீங்களா? எட்டுக்கை அம்மன் கொல்லி. அதுவும் இல்லாம ஏதோ ஒரு பொம்மை மாதிரி வச்சு அதுக்கு துணிலாம் போட்டு தலைக்கு பதிலாக பூசணிக்காய் சொல்லி வச்சிருந்தாங்க. தலைக்கு பதிலாக பூசணிக்காய். ஆமா சொல்றது எனக்கே புரியல. இல்ல எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த கிளிப்ல நீங்க பாருங்க. எங்களுக்கும் புரியல சொன்னது. ஆனா நாங்க பார்த்தோம். இல்ல பொம்மை மாதிரி ஒண்ணு செஞ்சு அதுக்கு துணி மாட்டி விட்டு தலைக்கு பதிலாக பூசணிக்காய் சொல்லி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூட்டு ஒரு இடத்துல கட்டிட்டு சாவி வந்து மண்ணூரி வச்சிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அடுத்த கிளிப்ல போடுறோம். அது எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க? இது வீடு கட்டுறாங்க. அவ்வளவுதான். வேற என்னடா? வேற எதுவும் இல்ல. ஓகே, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால கொஞ்சம் எல்லாம் கூச்ச சுபாவத்தோடு தான் இருப்போம். அது இதுன்னு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். எல்லாம் கண்டுக்காதீங்க. போக நாங்கள் திருத்திக்கிறோம். இவரெல்லாம் இப்போ நான் நம்ம கஞ்சா குடிக்கி கமெண்ட்ல அன்னைக்கு ஒருத்தங்க சொன்னாங்க கஞ்சா குடிக்க. அன்னைக்கு திருந்திட்டாரு. சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பெல்ல கொஞ்சம் ஹாலில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பெல்ல ஹாலில் போடாதீங்க.